ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிடைச்ச பிடிஎஸ் அப்டேட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணாத அப்டேட்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 2 டேஸாக பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிடிஎஸ் அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிரேக்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு காஸ்டியூம் வியர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம காவேரி பார்த்திங்கன்னா ஸ்டாலில் இருக்கும்போது ஒரு ப்ளூ கலர் சுடிதார் வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே காஸ்டியூம் கண்டினியூட்டி ஷூட் தான் போயிருக்கு. ஸோ இந்த 2 டேஸும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காஸ்டியூம் தான் நம்ம காவேரி வியர் பண்ணியிருக்காங்க. ராகினியுமே பார்த்திங்கன்னா அந்த கோவில் ட்ராக்ல ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்களே, அந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜயுமே கோவில் ட்ராக்ல போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்றுக்குமே பார்த்திங்கன்னா விடிய ஷூட்டிங் போயிருக்கு. ஸோ அதுவும் ஏஆர்எஸ் கார்டனில் தான் ஷூட்டிங் போயிருக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் லொக்கேஷனில். ஸோ லைவ் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம சித்தியோட என்ட்ரியுமே நம்ம லைவில் பார்த்துருப்போம். ஸோ தாத்தா வில்லன்ஸ் கேங்குன்னு சொல்லிட்டு ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் தான் ஷூட்டே போயிட்டுருக்காங்க. நம்ம வெண்ணிலாவுமே பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அந்த லொக்கேஷன் அப்டேட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பசுபதி வீட்லேயுமே ஷூட்டிங் போயிருக்கு. விஜய் அங்கே போயிருக்காரு. நேற்றுக்கு விடிய மேக்ஸிமம் ஷூட் பார்த்திங்கன்னா ஏஆர்எஸ் கார்டனில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அவுட் சைட் அண்ட் இன்சைடில் தான் ஷூட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா கூட பசுபதி கூட அப்புறம் வெண்ணிலாவோட மாமா கூடலாம் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயுமே காம்பினேஷன் ஆஃப் சீன்ஸ் இருக்கும் போல். மேக்ஸிமம் கோவில் அண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. கோயிலை விட மேக்ஸிமம் போலீஸ் ஸ்டேஷன் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாத்தா பாட்டி அண்ட் பேரன் அந்த காம்பினேஷன் ஆஃப் சீன் அவங்களோட வீட்லேயுமே ஷூட் பண்ணியிருக்காங்க. தாத்தா கையில் ரிமோட் இருக்குது. விஜய் எதையோ நோட் பண்ணிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. மேபி அந்த மீடியாவில் எதுவும் பார்த்துட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. பட் எதையோ கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் கூட காவேரி கூட நிவின் கூட குமரன் கூட எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன்லேருந்து நமக்கு அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எந்த லொக்கேஷன், ஒரு நியூ லொக்கேஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு. எந்த லொக்கேஷன் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ எல்லாருமே இருக்காங்க. ஸோ செம்ம சீன்ஸ் அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் காத்துட்ருக்கு. என்னவா இருக்கும் நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன் சார் ஷேர் பண்ண இந்த ஒரு பிடிஎஸ் வெண்ணிலா ராகினி அண்ட் பசுபதி, இது ஏதோ ஒரு பெரிய ட்ராக் காத்துட்ருக்குங்க. அது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அதனால தான் பிரவீன் சார் கிட்ட அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னவாக இருக்கும் நம்ம தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருமே ஒரு லொக்கேஷனில் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லொக்கேஷன் தான். அடுத்த பார்த்திங்கன்னா வெளியில மாமா கூட நிவின் அப்புறம் விஜய் எல்லாருமே இருக்க முடியுமா அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஷூட் இல்லை, அது ஏங்கிறத நான் அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட ப்ரிடிக்ஷனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா சீன்ஸுமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். பிடிஎஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன், என்ன சீன் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.